கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய இந்த ஒத்தையோட்டு முத்தையா திரைப்படத்தினுடைய இசை மற்றும் தேர்தல் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்க அனைத்து பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மற்றும் முன்னால் உட்காந்துருக்க பெரியவங்க, கீழே இங்கே மேலே உட்காந்துருக்க பெரியவங்க எல்லாத்துக்கும், அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்காக நிக்கில் ரொம்ப சிரத்தி எடுத்துக்கிற நிறைய பேர் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதில் முதல்ல மியூசிக் அப்படிங்கும்போது சித்தார்த் அவர்கள் பாட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு முதல்ல பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி டெக்னிக் எல்லாமே ஒரு பெரிய பட்ஜெட் படம், பெரிய படம்னு சொல்லுவாங்க. இந்த படத்துக்கு மேலே நீ பெரிய பட்ஜெட்டில் படம் வந்து வரதுக்கு சான்ஸ் இல்லை. அந்தளவுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அதில் தான் ராஜகோபால் அவர்களுடைய அவருக்கு எவ்வளோ தூரம் அவர் மரியாதை கொடுத்து, அவர் எவ்வளோ சர்வீஸுக்கு வந்து மரியாதை கொடுத்து எல்லாருமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிக்க முடியுது. அவர் என்கிட்ட வர்றதுக்கு முயற்சி பண்ணேன்னு சொன்னார். எப்படியோ தெரியல, மிஸ் ஆகிருச்சு. பட் பரவாயில்ல, அவர் வந்து சந்தித்ததில் அவர் காமெடி எந்த அளவுக்கு சென்ஸோடு எழுதுவார் இப்போ இவங்க எல்லோரும் பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவருக்கும் மொத்த டீமுக்கும் அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த கடைசியில் உணர்ந்து விடும்போது எப்போ லைட் ஆஃப் பண்ணிடுவாங்களோ, எப்போ இது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டென்ஷனே இருக்கும். இருந்தாலும் ராஜன் சார் என்னை பற்றி பேசும்போது நல்லா அவர் சொன்னது, கவனிச்சது போகிற அவர் இந்த பாவாடியை. ஆனால் கடைசியில் சொல்லும்போது பாக்யராஜ் சார்னு சொல்லிட்டு என்னை எடுத்துக்கிட்டாரு பாருங்க. இது பல தடவை நான் கவனிச்சிருக்கேன். எல்லோரும் அந்த மேட்டருக்கு போவார், போயிட்டு கடைசியில் பாக்யராஜ்னு என்ன கொண்டுட்டு. ஸோ இந்த படத்தில் மணி அவர்களை பற்றி சொல்கிறதுக்கு மணியான ஒரே ஒரு விஷயம், நிறைய விஷயம் சொல்லலாம். இந்த யுகத்தில் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ கலியுகத்தில் இருந்துட்டு இருக்கோம், இதுக்கு முன்னால் 3 யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரேதா யுகம், இந்த யுகம், ஒரு 3 யுகம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கலியுகத்துக்கு நடுவுலையே வந்து கவண்டமணி யுகம் அப்படின்னு சொல்லி ஒரு சினிமாவில், அந்த யுகத்தை யாருனாலையும் மறக்க முடியாது, தவிர்க்க முடியாது. அந்த அளவுக்கு மணி அவர்கள் ஒரு சினிமாவில் வந்து இவ்வளோ இது சாதித்தார். எனக்கு எல்லாமே அந்த 92 சீல் நான் உட்காந்துருக்கும்போது மணி மெல்ல வருவார், வந்துன்னு என்ன ஒரு லுக் கொடுப்பார். என்ன ராஜன் அப்படின்னு, வாங்க மணி அப்படின்னு உட்காந்து அப்படியே பார்ப்பார். அங்கே வந்து இந்த ஜோசியம் பலன் உங்கள் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு இருக்குது. உடனே மணி எடுத்துட்டு, ராஜன் எனக்கு கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு. இது நான் வாங்கின புக்கு இல்லைங்க, கோபாலகிருஷ்ணன் ரூம்மேட் அவன் வாங்கின புக்கு. இருந்தாலும் உங்களுக்கு படி தெரியுமில்ல, பாருங்களேன், என் கையை பார்த்துக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு என்ன இருக்குது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவோம். எனக்காக காமெடியாக இருக்கும். ஏன்னா நமக்கும் ஒன்றும் அதை பற்றி ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் அவர் புஸ்தகம் இருக்குதுன்னு சொன்னோடனே காமிப்பார். அப்புறம் பார்த்துட்டு படிச்சுக்கிட்டு, இல்லை கண்டிப்பாக வந்துடுவீங்க மணி, என்னெல்லாம் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஹோப் கொடுக்குறது ரொம்ப முக்கியம் இல்லையா, அதை வந்து சொல்லிட்டு இருப்பேன். அதே மாதிரி எங்கள் டைரக்டர்கிட்ட மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அந்த ரயிலில் மணி தான் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எத்தனை நாளாக வந்து அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளிங் ஆகி, அப்புறம் நைட்டில் வந்து அவரும் டெய்லி கேட்டுக்கிட்டு இருப்பார். பாலகுருன்னு நானும் எல்லாமே பயங்கர போராட்டம். அதுக்கப்புறம் நைட்டு 12:30 மணிக்கு எங்கள் டைரக்டர் ஓகே சொன்னதுக்கப்புறம் 12:30 மணிக்கு வந்து எல்டாம்ஸ் வாசலில் அந்த படிக்கட்டில் உட்காந்துருக்காரு மணி, வெயிட்டிங் எனக்காக. என்ன ராஜன் என்னாச்சு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்லுங்கள் வாங்க சொல்கிறேன் வாங்கன்னு அப்படியே ஆலயமன் கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து, அப்புறம் நானே கற்பூரமெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இதை முதல்ல கொளுத்தி சாமி கும்பிடுங்க மணி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் அந்நேரத்து கோயிலெலாம் பூட்டி தான் இருக்குது. இருந்தாலும் அது கற்பூரத்தை கொளுத்தி இது பெரிய லைஃபுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் இன்னும் அப்படியே மைண்ட் நின்றுருக்கு. அதே மாதிரி சுதாவுக்கு ஒரு டைலாக் எழுதினேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஹீரோவை நடிக்கிறான் ரயிலில். ஸோ முதல்ல அவன் பேசுகிற வார்த்தை வந்து ஒரு நல்ல வார்த்தையை ஒழுகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயிலில் டைலாக் எழுதும்போது அப்படியே ரொம்ப யோசிச்சு, அது பழனியில் தான் ராத்திரியில் 12:30 மணிக்கு உட்காந்துட்டு அவன் ஹேர் கட் பண்ணிவிட்டு பாட்டு கட்டுற ஆள், ஹேர் கட் பண்ணிகிட்டே வந்து அவன்
பாடணும் அப்படிங்கும்போது ரொம்ப யோசித்து நல்ல வார்த்தையாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நேரம் வரும் தெரிஞ்சுக்கோ, அது நல்லவருக்கே நிலைச்சிருக்கோ புரிஞ்சுக்கோ, கல்லாருக்கும் செல்வம் வரும் தெரிஞ்சுக்கோ, அதை காப்பாற்றத்தான் புத்தி இருக்கணும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சுதா இருக்கிறதுன்னு அதை அப்படியே கவுண்டர் மணிக்கு தான் கரெக்டாக போடணும். நல்லவராகவும் இருந்திருக்காரு, வல்லவராகவும் இருந்திருக்காரு. அதே மாதிரி கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாருங்க, அதில் பயங்கர கண்ணு கருத்துமாக இருப்பார். நான் இப்போ கூட சொக்கத்தங்க டைமில் கூட ஷூட்டிங்கில் பார்த்தா இந்த செந்தில் இருக்கானே, செந்தில் வந்து அவனுக்கு நம்பியாரன் கூட நடிக்க ஒரு சான்ஸ் கிடச்சோடனே டெய்லியே ஒரு தடவை அழுதுருவான். ஷூட்டிங்கில் ஷாட்டுக்கு வாடான்னு சொல்லி கூப்பிட்டா உடனே அழுதுருவான். நான் நம்பியாரன் கூட எல்லாம் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சொக்கத்தக்க ஷூட்டிங் எப்போ பார்த்தோம்னா டெய்லி ஒரு பெட்ஷீட்டு இல்லைன்னா பெரிய போர்வை அது சீட்டு கட்டு இது கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுவான். வந்து இறங்கும்போதே ஸ்பாட்டில் அவனுக்குன்னு ஒரு 3-4 பேர் வச்சுருப்பாங்க. எங்கே ஒரு ஓரமாக என் கண்ணில் கேட்டுனா நான் திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ஒரு ஓரமாக போய் வந்தோடனேயுமே அதில் உட்காந்துருவாங்க. நான் திட்டுவேன், என்னடா இப்படி பண்ணுறேன்னு, பழக்கமாகி போச்சுன்னு என்னென்ன பண்ணுறது அப்படிமா. ஆனால் கவுண்டமணி வந்து உட்கார்ந்ததுலேருந்து இன்றைக்கி என்ன சீனு என்ன டைலாக்கு அப்படின்ட்டு, எப்பா அவர் எழுதுறது பழக்கம் இல்லை, இருந்தாலும் கேட்டுருங்கப்பா கொஞ்சம் முதல்ல இருந்தால் நானும் கொஞ்சம் அசை போட்டுருந்தா கரெக்டாக இருக்குமில்ல அப்படின்னு. எனக்கு ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்னென்னா அந்த நேரத்தில் தான் சொல்லுவேன் ஷார்ட்டை வச்சுட்டு. இது சிவாச்சாரிகிட்டே நான் அனுபவப்பட்டு திட்டு வாங்கியிருக்கேன். கவுண்டமணி சொல்லி சரி விடு, அவருக்கு டைலாக் வராது, அந்த நேரத்தில் சொல்லும்போது பண்ணிக்கலாம் அப்படிமா. ஸோ அந்த கிடைக்கிற நேரத்தில் கூட அந்த டைலாக் எவ்வளோ தூரம் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு அதை வந்து நம்மளால் அதில் ஏதாவது புதுசாக ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கடுமையாக வந்து உழைச்சிக்கிட்டு இருந்தார். ஸோ அதனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த கவுண்டமணி யுகம் அப்படின்னு நான் சொல்கிறது காரணம் என்னென்னா, அவர் வந்து எல்லாம் லைட்ஸ் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா சினிமாவில், அந்த லைப்பு அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே நாடகத்துலேருந்து சரி, அதுக்கப்புறம் நடிக்க வந்ததுலேருந்து சரி, இன்றைக்கி வரைக்கும் பார்த்தாலும் அதே ஒரு இதில் தான் இருந்துட்டுப்பாடு. அதே மாதிரி அந்த ஸ்பாட்டில் வர்றதுங்கிறது இருக்குமில்ல, அது மாதிரி இப்போ டைரக்டர் சொல்லிட்டு போய் உட்காந்தாரு என்னென்னா, இந்த படம் நல்லா ஓடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் எல்லாருன்னா ஒன்றுமே வேண்டியதில்லை, எல்லாத்துக்கும் டிக்கெட் எடுத்து கொடுத்து டெய்லி பார்க்க சொன்னால் நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லி கவுண்டர் பண்ணி அதுக்கு ஒரு கமெண்ட் அடிச்சுட்ருக்காரு. ஸோ அந்தளவுக்கு அவர் கவுண்டமணி அவர்கள் நாங்கள்லாம் ஒரே ரூமில் இருந்தோம் அப்படிங்கிறது, இன்னும் சினிமாவில் இருந்துருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக அவருடைய மரியாதைக்கு அவருடைய சர்வீஸுக்கு அவர் மேலே இன்னும் ஜனங்கிட்ட அந்த இது இருக்குது. அதனால் அதுக்காகவே இந்த படம் சிறப்பாக ஓடும். அப்புறம் இந்த படத்தில் ரவிராஜா ப்ரொடியூசர் வர முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இணை தயாரிப்பாளர் லட்சுமி ராஜன் வந்திருக்காரு, நல்ல சிறந்த மனிதர். அவங்க வந்து கடுமையாக ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் இன்னும் கதிரேசனும் ரஞ்சித் அவர்கள் இந்த மாதிரி இவங்க எல்லாமே வந்து படம் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாருமே இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு எல்லாமே ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க அச்சாணின்னு சொல்லுவாங்களே சின்னதாக, அது மாதிரி புவனேஷ் இவன் தான் கடைசி நேரத்தில் இந்த படம் வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த புவனேஷ் அவர்களுக்கு வாயா நீ யாருன்னே தெரியாது, எப்பா ஒரு சால்வு கொடுப்பா, யங் ஏஜ்லேயே நிறைய டிகிரி வாங்கி நிறைய படிச்சிருக்காப்புல. ஆனால் எந்த இது எடுத்துக்கிட்டாலும் அது பிரதிபலன் பார்க்காம அதில் கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ இந்த படத்தை இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 3-4 மாதமாக ஃபுல்லாக இதை பற்றியே கான்சன்ட்ரேஷனாக இருந்து ரொம்ப இந்த படத்தை வெளியே வர்றதில் வந்து ரொம்ப முயற்சி எடுத்துக்கிட்டாப்புல. ஸோ இவருக்கு நண்பர் சீமானே ரசிகமன்றாள் அவரெல்லாம் வந்து இவருக்கு பெரிய பக்கபலமாக இருந்திருக்காங்க. ஸோ இவ்வளவு பேரும் வந்து அதுதான் சார் கதிரேசன் செந்தில் அதான் படத்துக்காக யாரெல்லாம் வந்து இந்த படத்தை வெளியே கொண்டு வரதுக்காக இது பண்ணாங்களோ ஒழிச்சவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமாக தெரிவிச்சுக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த படமே மீண்டும் ஒத்தையோட்டு முத்தையா அப்படிங்கிறது வந்து கவுண்டமணி அவர்களுடைய பிராண்டு. அதனால் மீண்டும் அடுத்தது கவுண்டமணி வச்சு மறுபடியும் படங்கள் தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் மற்றும் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே நிறைய ஆர்டிஸ்ட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரை பற்றி சொல்கிறதுனா ரொம்ப டைம் ஆகிட்டு இருக்கும். எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன பேசுகிறதுன்னு தான் தெரியல.
எல்லாரும் பேசிட்டாங்க, இனி நான் என்னத்தை பேசுறது? எல்லாம் ஒத்த முத்தையா படத்தை பற்றி தான் பேசியிருக்காங்க. நான் அவ்வளோ நேரம் பேச வேண்டியது, டைமும் ஆகிடுச்சு. ஓரளவு நிம்மதியாக இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ரவிராஜா அவர்கள் சிறந்த முறையிலே தயாரித்திருக்கிறார். ஒத்த முத்தையா குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம், பாருங்கள். அதற்கு இணை தயாரிப்பாளராக கோவை ராஜன் அவர்கள் உழைத்திருக்கிறார், அவருக்கும் ஒரு நன்றி. அடுத்தபடியாக 5 ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ப்ரொடியூசர் செந்தில் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக டைரக்டர் பி. வாஸ் அவர்கள் உடைய படத்திலே சொன்னார், 24 படத்தில் நான் நடிச்சிருக்கேன்னா அத்தனை படமும் வெற்றி. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாக்யராஜ் அவர்கள் என்னுடைய ரூம்மெண்ட், அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை, மிகப்பெரிய டைரக்டர். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தயாரிப்பாளர் கே. ராஜன், அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, அவரும் என்னுடைய நண்பர் தான். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக மியூசிக் டைரக்டர் சித்தார்த் விபின் அவர்கள், நல்ல இசையமைப்பாளர்கள், நீங்களே சாங்கை பார்த்தீர்கள், அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக டைரக்டர் சாய் ராஜகோபால் அவர்கள், சிறந்த காமெடி ரைட்டர். அவர் காமெடியாக இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறார். ஆரம்பம் முதல் இறுதி வரை சிரித்து கொண்டே இருக்கலாம். தவறாமல் படம் பாருங்கள். பிறகு வேறு யார் இருக்காங்களா? மற்ற என்னோடு நடித்த நடிகைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமில்லாமல் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ், டிவி மீடியாக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் ரசிகர்கள், வராத ரசிகர்கள், வீட்டிலே இருக்கும் ரசிகர்கள், வெளியூரிலே இருக்கும் ரசிகர்கள், வெளிநாட்டிலே இருக்கும் ரசிகர்கள், ஹாலிவுட்டிலே இருக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த PRO நிக்கில் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒத்த முத்தையா படத்தை பாருங்கள். இந்த ஒத்த முத்தையாவை நன்றாக பாருங்கள். இந்த ஒத்த முத்தையாவை திரும்ப பாருங்கள். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ஒத்த முத்தையாவை பாருங்கள். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஒத்த முத்தையாவை பார்க்கிறேன். திரும்பி பார்த்துவிட்டும் சொல்லுகிறேன், ஒத்த முத்தையாவை பாருங்கள். மறந்து விடாதீர்கள். உங்கள் இந்த ஒத்த முத்தையாவை வெற்றி முத்தையாவை மாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பும். இத்துடன் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வெல்கம், தேங்க்யூ. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என்னுடைய ஆருயிர் சகோதரர், நகைச்சுவை அரசு அல்ல, காமெடி கிங் அல்ல, நகைச்சுவை பேரரசு கவுண்டமணி அவர்களே, அருமை சகோதரர் பாக்யராஜ் அவர்களே, இயக்குனர் வாசு அவர்களே, 5 ஸ்டார் கதிரேசன் அவர்களே, செந்தில் அவர்களே, என் அருமை தம்பி ஸ்நேகன் அவர்களே, மற்றும் மேடையில் வீற்றிருக்கிற வல்லவர்களே, வாழ்த்து வந்திருக்கிற நல்லவர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் முதற்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கவுண்டமணி அவர்கள் முதல் நாடகங்கள் நடிக்கிற போது அவரை நான் நாடக நடிப்பை பார்த்து ரசித்தவன். கலைவாணர் அரங்கம், பழைய கலைவாணர் அரங்கம் கட்டிடத்தில், அண்ணாமலை மன்றத்தில் மற்றும் உள்ள நாடக மேடைகள் எல்லாம் அன்றைக்கு நாடகங்கள், அவருடைய நாடகம் தொடர்ந்து நடக்கும். அவருடைய பாடி லாங்குவேஜ், டயலாக் டெலிவரி நாடக உலகில் அவ்வளோ ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கியது. அதற்கு பின்னாலே அவர் நான் 16 வயது நிலை பார்த்தேன். ஒரு அற்புதமான கற்பனையாளர், மக்களை மகிழ்விக்கின்ற ஒரு புண்ணியமான காரியத்தை செய்த ஒரு அற்புதமான மாமனிதர். ஒரு முறை நானும் ஐசரி வேலன் கருங்கல் பாளையம், ஈரோடு கருங்கல் பாளையம் போனோம். ராத்திரி 11 மணி. அங்கே கவுண்டமணி
கிணத்துலேருந்து மீனை புதுசாக பிடிச்சி அங்கே இருக்கிற ரசிகர்கள், அவருடைய ரசிகர்கள் மீனை ராத்திரி 11 மணிக்கு பிடிச்சி வறுத்து அப்போ சாப்பிட கொடுத்தா அந்த நேரத்தில் போயிட்டோம். அந்த விருந்தில் நாங்களும் பங்கு கொண்டோம். நான் சில நாட்கள் தான் அவரை சந்தித்திருக்கிறேன், ஆனால் அத்தனையும் பொன்னான நாட்கள். கவுண்டமணி அவர்கள் தமிழ் திரையுலகில் நடிகராக வந்த பிறகு இந்த தமிழ் திரையுலகம் பொற்காலமாக இருந்தது. ப்ரொடியூசர்ஸுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். அதே சமயம் பாக்யராஜ் அவர்கள், டைரக்டர் வாசு அவர்களாம் ஒரு பீரியட், ஒரு காலத்தை தன்னகத்தை அடக்கி வைத்திருந்தார்கள். திரையுலகம் அவர்கள் கையிலே இருந்தது. தயாரிப்பாளர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். என் அருமை தம்பி ஸ்நேகன் சொன்னதை போல படத்தை பேரை பார்த்து போஸ்டரில் கவுண்டமணியை பார்த்தா அந்த படம் பார்க்காம மக்கள் இருக்க மாட்டார்கள். கவுண்டமணிக்காக ஓடிய படங்கள் ஏராளம். அவரை நம்பி எந்த பொழுதும் கெட்டு போனதில்லை. காலம் தவறாது படப்பிடிப்புக்கு வந்து நடித்து கொடுத்து ப்ரொடியூசரை காப்பாற்றியவர். தம்பி ராஜகோபால் இயக்கி இருக்கிறார். அவர் ஒரு நல்ல நகைச்சுவை எழுத்தாளர். பல படங்களுக்கு பெயர் இல்லாமலே நகைச்சுவை எழுதி கொடுத்தவர். அவர் இன்றைக்கு இந்த படத்தை இயக்கி அத்தனை கற்பனையும் கொட்டி பிரமாதமாக பண்ணியிருக்கார். ஒத்த ஓட்டு முத்தையா. இந்த முத்தையா ஒத்த ஓட்டு வாங்குறானே இல்லையோ, ஒட்டுமொத்த தமிழர்களின் உள்ளத்தை கவருவான். ஒட்டுமொத்த தமிழர்களின் நோட்டும் இந்த ஓட்டுக்கு வரும். படம் பார்ப்பார்கள். ஏனால் மக்கள் ரொம்ப அழுத்தமாக இருக்காங்க, மன அழுத்தம் அதிகம். இப்படிப்பட்ட நல்ல நகைச்சுவை படங்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இப்போ பல படம் ஃபெயிலியர் ஆகுது, சில படம் வெற்றி பெறுது. அதை பார்த்தீங்கன்னா புதுமை, பல பெரிய படங்கள் ஃபெயிலியர் ஆகி சின்ன படம் வெற்றி பெறுது. சின்ன படம் ரப்பர் பந்துன்னு ஒரு பேர் சொன்னேன், டாடா, குட் நைட், நிறைய படங்கள். அப்போ நம்முடைய என்றைக்கும் எவர் கிரீன் காமெடி கிங் ஆஃப் கிங் நம்மளோட கவுண்டமணி படம் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை பெறும். ஒரு காலம் பூரா அவர் எல்லா வீட்டிலும் இருந்தார். கொரோனா காலத்தில் மக்கள் வீட்டை விட்டு வெளியே போகாத போது அந்த டிவியை திறந்து வீடியோ போட்டு கவுண்டமணி படங்கள் தான் அந்த குடும்பத்தை எல்லாம் காப்பாற்றி மக்களை மகிழ்வித்தது. இந்த படம் வந்து முதல்ல கவுண்டமணி சாருடைய படம். கவுண்டமணி சாருடைய நான் வந்து மேடையில் வந்து எல்லாமே வெற்றி விழா மேடைகளில் தான் நானும் கவுண்டமணி சார் இருந்திருக்கோம். எத்தனையோ ஊர்களுக்கு போயிருக்கோம், எத்தனையோ படங்கள் வெற்றி. அவரோட இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமாக அவர் ஹீரோவாக நடித்து நாங்கள் ஒரு கெஸ்ட்டாக வந்து பேசுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டர் ராஜகோபால் அவர்களுக்கும் அந்த தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் கவுண்டமணி சாரை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கவுண்டமணி சார் மேலே நம்பிக்கை வச்சு அவருடைய காமெடி என்றைக்குமே நிற்கும் அப்படின்ற நம்பிக்கையோட ப்ரொடியூசர் எடுத்திருக்காரு. அதே மாதிரி டைரக்டர் வந்து வெரி ஹிலேரியஸ் டைரக்டர். அவர் எத்தனையோ படங்களுக்கு வந்து ட்ராக்ஸ் எழுதி கொடுத்துருக்காரு. பல காமெடியன்ஸ்க்கு வந்து அவர் வந்து ஒரு அப்லிஃப்டாக இருந்தவர் தான் ராஜகோபால் அவர்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான டீம். இங்கே இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்டில் எல்லாருமே என் படத்தில் நடித்தவங்க தான். அதனால் அவங்கள பற்றி நான் வந்து எதுவும் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. ரெண்டாவது, டைரக்டர் வந்து ஏற்கனவே சொன்னார், இந்த படத்தோட டைரக்டர் இந்த மாதிரி 12:30 மணி வரைக்கும் தான் டைமுன்னு. ஆனால் அவரே ஒரு 15 நிமிஷம் பேசிட்டார். ஸோ இதுக்கப்புறம் பாக்யராஜ் சார் பேசணும். அதனால் எனக்கு வந்து என்ன பேசுனா, கவுண்டமணி சாரை பற்றி பேசணும்னா நிறைய இருக்குது, என்கிட்ட நிறையா இருக்குது. ஒரு விஷயம் கவுண்டமணி சாரை பற்றி சொல்லணுன்னா, அவருக்கு மேனேஜர் கிடையாதுங்க, அவருக்கு டிரைவர் கிடையாது, அவர்கிட்ட டைரி கிடையாது.
டேட்டு சொல்லிட்டா போதும், மனசில் வச்சுப்பார் டேட்டை. இந்த டேட்டு இவங்களுது, இந்த டேட் அவங்களுது, அந்த டேட் இவங்களுது அப்படின்னு மனசுலேயே டேட்டை வச்சு அவரே வண்டி ஓட்டிகிட்டு வருவார். அவருக்கு டிரைவர் கிடையாது. இதை மாதிரி ஒரு அருமையான வசதியான ப்ரொடியூசர்ஸுக்கு மிகவும் எளிமையான ஒரு நடிகர் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்னொருத்தர் இருப்பாரான்னு என்னால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பர்ஃபெக்ட் ஆக்டர் எனக்கு வந்து இன்னொன்று எத்தனை பேருக்கு தெரியணும், ஒருவேளை அது கரெக்டாக கூட இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். அதிக படங்கள் கவுண்டமணி சார் நடித்தது என் படம் தான் நான் நினைக்கிறேன். அவரே சொல்லுவார், 24 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கார் என் படத்தில். அந்த 24 படத்தில் 20 படம் ஹிட்டு, நான் அவர் இருந்ததில். இதில் என்ன வேடிக்கைன்னா, நான் வந்து ஒரு 4 பேஜ் டைலாக் எழுதிட்டு சத்யராஜ் சாருக்கும் கவுண்டமணி சாருக்கும் வந்து டைலாக் சொல்லுவேன். அந்த 4 இவங்க 2 பேரும் சேர்ந்து 6 ஆக்கிடுவாங்க. திரும்ப அதை படிக்கும்போது என்னால் எதையுமே கட் பண்ண முடியாது. அந்த மாதிரி 6 ஆகிடும் அந்த பேஜ். அது மாதிரி 2 பேஜ் கொடுத்தா 4 ஆகிடும். இப்படி வந்து அந்த பேஜஸில் சரி அதில் என்ன ஃபில்டர் பண்ணலான்னு பார்த்து அதில் என்ன ஹைலைட்னு பார்த்து காமெடி பண்ணும் பொழுது இந்த 3 பேருடைய சக்ஸஸுக்கு காரணம் இந்த டீம் தான், அவங்க கான்ட்ரிபியூஷன் தான். அதாவது எல்லா படத்துலையுமே ஒரு கான்ட்ரிபியூஷன்றது ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து இருக்குன்னா அது ரொம்ப ரேர். அப்படி ஒரு கான்ட்ரிபியூஷன் உள்ள ஒரு ஆக்டர் யாருன்னா கவுண்டமணி சார். அவர் அதில் நீங்கள் பர்டிகுலராக நிறைய படம் நான் சொல்லணும்னா, ஒன்று நடிகன், அந்த பிரியாணி சீனு எடுக்கவே முடியலங்க, எடுக்கவே முடியல. சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், எங்கே கட் சொல்கிறது தெரியல. சிரிச்சு நான் மேக்ஸிமம் இவங்களுக்கு வந்து ஒரே பிளாக்கில் வச்சுட்டு திருப்பி க்ளோஸ்னு கட் பண்ணி திருப்பி அந்த டைலாக் எடுக்க பயமாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு காமெடி எத்தனை தடவை எடுத்தாலும் சிரிப்பாங்க. அதே மாதிரி இளையராஜா சார் வந்து ரீரெக்கார்டிங்கில் வந்து இப்படி ஒரு சிரிப்பு அவர் சிரிப்பார்னா யாரை நம்ப மாட்டீங்க, அவ்வளோ ரசிப்பார் காமெடியை. அவர் வந்து கவுண்டமணி சாரோட மிகப்பெரிய ரசிகர். ஏன்னா என்னுடைய படத்துலேயே நான் வந்து இளையராஜா சார் சிரித்து பார்த்துருக்கேன். அதாவது அவர் மியூசிக் போடுறதுக்கு முன்னாடி ரீல் பார்ப்பார், அந்த ரீலில் அப்படி சிரிப்பார் கவுண்டமணி சாரை பார்த்து. அந்த மாதிரி ஒரு அவருடைய மனசு. சிவாஜி சார், டேய் நமக்கெல்லாம் ரொம்ப பாக்கியண்டா, இந்த மாதிரி நடிகன்லாம் நம்ம அவர் யாரோடலாம் நடிச்சிருக்காரு, நாகேஷ் சாரோட, சந்திரபாபோட எல்லாரோடையும் நடித்தவர். அவர் வந்து இந்த அவருடைய ஜென்ரேஷனில் இந்த 2வது அவருடைய மகன் பிரபு அவரோட நடிக்கக்கூடிய ஒரு நடிகரை பார்க்கும் பொழுது கவுண்டமணி அருமையாக இருக்கேன், அருமையாக பண்ணுறாரியா, அருமையான காமெடியா. ஸோ மிகப்பெரிய நடிகர்களுக்கு எல்லாருமே வந்து கவுண்டமணி அவர்கள் வந்து ரசிகர், அவங்க ரசிகர்கள், அவங்களுக்கே ரசிகர். அப்படி ஒரு இடத்தை பிடித்தவர் தான் கவுண்டமணி சார். நிறைய அவரை பற்றி சொல்லணும், ஆனால் எங்களுக்கு நேரம் கிடையாது. பாக்யராஜ் சார் சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லணும்னு நினச்சோம், ஆனால் நமக்கு வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் நான் முடிக்கிறேனோ முடிச்சாதான் அவர் பேச முடியும். இன்னும் நிறைய சொல்லலாம். இந்த படத்தோட இசை ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரசித்தேன் சார் உங்கள் மியூசிக்கை. அண்டு ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே இதில் உழைச்ச கலைஞர்கள் அத்தனை பேரும் பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் பியூட்டி என்னன்னா, நல்ல ஃப்ரேம் பண்ணி எல்லாம் பில்லர்ஸ், நல்ல பில்லர்ஸ் போட்டிருக்காங்க. கவுண்டமணி சாரை சுற்றி நல்ல பில்லர்ஸ், எல்லாமே ஸ்ட்ராங் பில்லர்ஸ் போட்டதால் இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றி அடைகின்றது. ஒரு சாதாரண ஒரு ஆடியன்ஸாக நான் சொல்கிறேன், டைரெக்டாக கூட சொல்கிறேன், ஆடியன்ஸாக சொல்கிறேன். எனக்கே அந்த சாங்ஸ் பார்க்கும்போதும் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதனால் அவருடைய பஞ்சஸ் இருக்கும். ஏன்னா ஒரு ஆக்டர் நடித்தாலே அவங்கள ஒரு வழி பண்ணிவிடுவார் அவர். அப்போ கிட்டத்தட்ட 36 ஆர்டிஸ்ட் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு யோசிக்கிறேன் நான். விட்டுருக்க மாட்டார், எல்லோரும் ஒரு விற்பனை. அதே மாதிரி மன்னனில் வந்து அந்த உண்ணாவிரத சீன்லாம் எடுக்க முடியல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து திரும்பி தான் சிரிச்சிட்டு இருப்பார் ஓகேயில் கூட. 9 டேக்கு. இதை விட பெரிய வேடிக்கை என்னென்னா, ஆர்டிஸ்ட் சிரிச்சா பரவாயில்ல, கேமராமேன் சிரிப்பார், அவர் கை ஆடும். அப்போல்லாம் மானிட்டர் கிடையாது, இந்த கை வேறு ஆடி. என்னையா இவங்க, சார் ஐ கான்ட் கண்ட்ரோல் சார், ஐ கான்ட் கண்ட்ரோல் அப்படின்னு அசோக்குமார், அவருக்கே தமிழ் தெரியாது. இது தெரிஞ்சு ஒரு பாடி லாங்குவேஜை போய் சிரிக்க ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட், நோ ஹி இஸ் வெரி ஃபன்னி, ஹி இஸ் டூயிங் ஆல் ஃபன் இப்படின்னு பேசுவார் அவர். ஸோ எல்லாரையுமே மொழி தெரியாதவனையும் சிரிக்க வைக்கிற ஒரு நடிகர் யாருன்னு அது வந்து கவுண்டமணி அவர்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான நடிகர் நமக்கு கிடைச்சதெல்லாம் ரொம்ப பாக்கியம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இது வெற்றி அடைஞ்சாதால் இது போல் படங்கள் இன்னும் நிறைய வரும். ஏன்னா இது வந்து எல்லாமே இருக்குது, அதாவது அத்தனை ஐட்டம் இருக்குதுல. படம் வந்து அழகாகவும் இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக சில விஷயங்கள்
அதாவது கண்ணுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுல அதுவும் இருக்குது. அதனால் ஏன்னா ராஜன் சார் சொன்ன மாதிரி கட் பண்ணி போட்டிருக்காங்கன்னாங்களே, அது மாதிரி நிறைய கட்டு இருக்குதுல. ஸோ எல்லா விதமும் அமைஞ்சதால் இது கமர்ஷியலாக ஹிட் ஆகும்னு நினைக்கிற இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கொங்கு தமிழ் வணக்கமே ஒரு ஸ்பெஷல் வணக்கமாக தான் இருக்கும். அன்றைக்கி மேடையிலே வீட்டிற்கும் அத்துணை இளைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இவங்க எல்லாருமே மனசால இன்றைக்கி வரைக்கும் இளைஞர்கள் தான். ஒத்த ஓட்டு முத்தையா தமிழ் ரசிகர்கள் அத்துணை பேரும் மொத்த ஓட்டையும் போட்டு இந்த படத்தை மாபெரும் வெற்றி அடைய செய்வார்கள். அது ட்ரெய்லர்லேயும் தெரியுது, சாங்லேயும் தெரியுது. இந்த படத்துடைய இயக்குனருக்கும் என்னுடைய அருமை அண்ணன் கவுண்டமணி அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய குருநாதர் கே பாக்யராஜ் அவர்களுக்கும் என்னுடைய வளர்ச்சியில் பங்கு பெற்று ஒவ்வொரு தரம் என்னை பாராட்டும் அண்ணன் பி வாசு அவர்களுக்கும் மற்றும் இந்த மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த திரைப்படம் நிச்சயமாக இந்த ஆண்டு மாபெரும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இப்படி ஒரு நிகழ்வில் பங்கு பெறுவதற்கு முதற்கண் காரணமாக இருந்த என் தாய் தந்தையருக்கும் அந்த ஆண்டவனையும் நான் பிரார்த்திக்கிறேன். இந்த பட வாய்ப்பை அளித்த இயக்குனர் ராஜகோபால் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் மிஸ்டர் ரவிராஜா மற்றும் இணை தயாரிப்பாளர் கோவை எம் லக்ஷ்மிராஜன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பணிவான வணக்கங்களையும், இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்துள்ள திரையுலக ஜாம்பவான்கள், இங்கு மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் மற்றும் எதிரில் இருப்பவர்கள் மற்றும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த படத்தில் நிறையா ஹைலைட்ஸ் இருக்குது. முக்கியமான ஹைலைட் நம்ம எல்லாருக்கும் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு மேலே ஒரு ஹைலைட் தேவையில்லை. பட் ஸ்டில் இன்னமும் அவருடைய திரு கவுண்டமணி, காமெடி கிங் கவுண்டமணி சார் அவர்களுடைய டெடிக்கேஷனும் அவருடைய பங்கு பிறகு இன்னமும் அந்த ஆர்வம், இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டரி ஆக்டர் ஆகியுமே அவருடைய ஒரு பார்ட்டிசிபேஷனாக இருக்கட்டும், படத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை அவருடைய பங்களிப்பாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் பார்த்து எங்களை மாதிரி வளர்ந்து வர பசங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்தது. ரொம்ப நன்றி சார். மேலும் பத்திரிகை அன்பர்களாகிய நீங்கள் இந்த படத்தை மக்களிடம் கொன்று சிறப்பான முறையில் சேர்க்குமாறும் மற்றும் இந்த படத்தில் எங்களுடன் பணிபுரிந்த நடிகர்கள் மற்றும் நடிகர்கள் மற்றும் அனைத்து டெக்னீஷியன்ஸ்களுக்கும் என்னுடைய தனித்தனியாக பெயர் சொல்வதற்கு மூத்தவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் எல்லாரும் மனசில் இருக்குது. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமான மிகப்பெரிய நாள் எனக்கு. என் கூட நடித்த எல்லாருக்குமே சரி. ஒரு லெஜெண்டரி ஆக்டர் கவுண்டமணி சார் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கடவுளுக்கு தான். ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். எத்தனை வாட்டி நான் கவுண்டமணி சாரோட காமெடி சீன்ஸ், அந்த கவுண்டர்ஸ், அதை நக்கலான சூப்பரான ஒரு ஃப்ளோவாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் கூட பக்கத்தில் இருந்து அவர் கூட நடிச்சிருக்கேன்னா ஐம் ரியலி பிளெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் டு காட். தேங்க்யூ ஸோ மச். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகைக்காரங்களுக்கு வணக்கம். இந்த படத்தில் எனக்கு ஒரு ஆக்சிடென்டலாக தான் இந்த ஒரு கேரக்டர் கிடச்சிது. இந்த கேரக்டர் ரொம்ப பேசப்பட வேண்டிய கேரக்டர். இன்றைக்கி எல்லோரும் பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இது. நான் நிறைய வாட்டி இதில் டைரக்டர்கிட்ட சொல்லியிருப்பேன், டப்பிங் கரெக்ஷன் நான் நிறையா பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். காரணம் என்னென்னா என்னுடைய கேரக்டர் அந்த மாதிரி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி. இசை விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பத்திரிகை குடும்பத்தினர் மற்றும் திரையுலக குடும்பத்தினர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். ஒத்த ஓட்டு முத்தையா இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற 5 ஸ்டார் கே செந்தில் சார், அப்புறம் கதிரேசன் சார் அவருக்கு மனமான நன்றிகள். அப்புறம் எங்களை இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த எங்கள் ப்ரொடியூசர் ரவிராஜா சார், அதுக்கப்புறம் கோவை லக்ஷ்மிராஜன் சார், அப்புறம் டைரக்டர் ராஜகோபால் சார், அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் காமெடி சூப்பர் ஸ்டார் கவுண்டமணி சார், அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
எங்கள் அப்பா எந்த ஃபங்க்ஷனில் இல்லை, இருந்திருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். அவரை பார்த்து நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஸோ அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா உங்கள் ப்ரெஸ்ஸில் தெரியும் நான் எவ்வளோ வருஷம் சினி ஃபீல்டில் இருக்கேன். என் ஃபஸ்ட்டு படம் நீங்கள்லாம் பார்க்க ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தீங்க. நான் வந்து சார் கூட நடிப்பேன்னு வந்து கனவு நிறையா நினைப்போம்ல, இவங்க கூட நடிக்கணும் அவங்க கூட நடிக்கணும்னு. சார் கூட நடிப்பேன்னு கனவு கூட நினச்சி பார்க்கல. ஸோ மற்ற பெரிய ஆர்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க, நான் கூட நடித்த சார் கூட நடித்தவங்ககிட்ட கேட்டு அவர் என்னென்ன பண்ணுவாருன்னெலாம் கேட்டுப்போம் அப்படின்னு. ஆனால் நான் சார் பக்கத்தில் உட்காந்தே அவர் படத்தில் என்னென்ன நடித்தாருன்னு கேட்டு ஒரு பெரிய பாகியமாக நினைக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். குடும்பமாக உட்காந்து சந்தோஷமாக பார்க்கலாம். இந்த படத்தை திரைக்கு February 14 வருது. எல்லாரும் குடும்பத்தோடு பார்த்து இதை வெற்றி பெற செய்யணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ எவ்ரிபடி, மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எங்கள் படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. எங்கள் ஃபேமிலியே சரி ஒரு பெரிய ஃபேன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கவுண்டமணி சாரோட காமெடிக்கு தான். அண்ட் நான் வந்து கவுண்டமணி சாரோட நடிப்பேன்னு வந்துட்டு இமேஜின் பண்ணதே இல்லை. அண்ட் அந்த வாய்ப்பு தந்ததுக்கு ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி கவுண்டமணி சார் எப்படி ஆன் ஸ்க்ரீனோ அதே மாதிரி தான் ஆஃப் ஸ்க்ரீன்லேயுமே செம்மையாக கலாய்ச்சிட்டு இருப்பாரு எல்லாரையுமே சரி. என்ன எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாரு. என்னோட பேர் வந்து தன்யா. ஸோ அவர் வந்து என்கிட்ட வந்துட்டு என்ன உன் பேர் தனியாவா மிளகாத்தூளா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாரு. ஸோ அதெல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் நார்மலாகவே என்னன்னு மட்டும் இல்லை, எங்கள் செட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் எல்லாருமே வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட ஆஃப் ஸ்க்ரீன்லேயுமே இவ்வளோ நல்லா இன்ட்ராக்ஷன் இருந்ததுக்கு ஐ தேங்க் காட். அண்ட் தேங்க்ஸ் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ இவ்வளோ நாள். தேங்க்யூ ஆல். இதே மாதிரி கம்மிங் February 14 அன்னைக்கு வந்துட்டு எங்கள் படத்தை வந்து தியேட்டர்ஸில் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோ காமெடியான ஒரு ஃபிலிம் அண்ட் பாலிட்டிக்கல் சட்டையர் வேறு. ஸோ இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த படத்தில் டைரக்டர் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் நான். அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கும் அந்த டீமுக்கும் கோவை பிரதர்ஸ் அண்ட் குரூப்புக்கும் நன்றி. ஆனால் என்ன கொஞ்சம் பேமெண்ட் டிலேயாக வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தாவோட கவுண்டமணி சார் நடிச்சிருக்காரு. எங்கள் அப்பா ஆனந்த் பாபு அவரோட கவுண்டமணி சார் பண்ணியிருக்காரு. நான் அவர் கூட நடிக்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், எனக்கு ஒரு பாக்கியம்னு சொல்லலாம். அண்ட் 3 ஜென்ரேஷனாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இட் வாஸ் சச் ஃபன். அண்ட் என்ன கூட நடித்த இந்த டீமுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ரொம்ப ஃபன்னாக போச்சு ஷூட்டிங். அண்ட் இட் வாஸ் சச் அ குட், எப்படி சொல்ல, ஒரு ஒர்க் ஸ்பாட்டுன்னு இல்லாமல் ஒரு ஃபன் ஸ்பாட்டாக இருந்தது நம்மளுக்கு. அண்ட் தேங்க்யூ டு ஆல் த லெஜெண்ட்ஸ் சிட்டிங் ஹியர். அண்ட் எல்லாருக்கும் என் அப்பா ஸ்தானம் தான். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் பிளெஸிங் திஸ். அண்ட் தேங்க்யூ மக்கள். காட் பிளெஸ் திஸ் ஹோல் டீம் அண்ட் ப்ராஜெக்ட். தேங்க்யூ ஆல் ஃபார் எவ்ரிதிங். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்து எங்களுடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள அனைவருக்கும், பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சின்ன வயசில் வந்து கவுண்டமணி சாரோட நிறைய காமெடிஸை பார்த்து ரசிச்சிருக்கோம். நான் இவ்வளோ பெருசாக வளர்ந்து நான் அவர் கூட நடிப்பேன் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இயக்குனர் ராஜகோபால் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். படம் ரொம்ப நல்லபடியாக வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. நாங்கள்லாம் வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்கள், எங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இது ஒரு பெரிய குரூ. இவங்க எல்லாருக்கூடையும் சேர்ந்து நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நடிகர்கள்கிட்டேருந்தும் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அது எல்லா இந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கும் என்னுடைய பத்திரிகை சொந்தங்களாகிய உங்கள் அனைவருக்கும், மேடையில் வீட்டிற்கும் மிகப்பெரிய ஜாபவான்களாக அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், பாக்கியராஜ் அங்கிள் அவர்களுக்கும், கே ராஜன் அங்கிள் அவர்களுக்கும், திரையொலியின் பொக்கிஷம் அண்ணன் கவுண்டமணி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். இந்த படத்தில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு பொக்கிஷத்தோடு நடிக்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது அண்ணனோட பண்ணது தான். அகில உலக சூப்பர் ஸ்டார் காமெடியில் வந்து அண்ணன் மட்டும்தான், எப்பவும் அண்ணன் மட்டும்தான். ஸோ அவரோடு நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், மிக பெருமை. ஸோ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த திரு ராஜகோபால் அண்ணன் அவர்களுக்கும், இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் நிறைய வேணும். ஸோ இந்த படத்துக்காக நல்லா ப்ரமோட் பண்ணி வேறு லெவலில் நீங்கள் கொண்டு வருவீங்கன்னு எனக்கு நினைக்கிறேன்.
தேங்க்யூ வெரி மச். எனக்கு பேச வாய்ப்பளித்த சகோதரர்களுக்கு நன்றிங்க. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ் இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடியோ லான்ச் கொண்டு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் சார், வெல்கம் டு த தமிழ் இண்டஸ்ட்ரி. இந்த மாதிரி சூப்பர் ப்ரொடியூசர்ஸ் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும், படம் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் தட் டூ வித் சம்மன் லைக் கவுண்டமணி சார். எனக்கு ஃபஸ்ட்டு கால் வரும்போதே கவுண்டமணி சார் ஹீரோன்னு கால் ராஜன் சார் கூப்பிடும் போதே நான் ஸ்டோரி கேட்கல, நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணேன். நான் பண்ண படம் ஃப்ரம் சந்தானம் சார் டு யோகி பாபு டார்லிங் எல்லாரும் நான் ஒர்க் பண்ணும்போது எல்லாருமே சொல்கிறது அவங்க இன்ஸ்பிரேஷன் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் கவுண்டமணி சார். அண்ட் ஹி வில் இன்ஸ்பயர் ஜெனரேஷன்ஸ் டு கம். அவ்வளோ பயங்கரமாக பஞ்ச் அடிப்பார் சார். அவங்க சொல்கிறாங்க மைக் டைசன், முகமது அலி தான் பஞ்ச் கிங்னு, நான் சொல்கிறது கவுண்டமணி சார் தான் பஞ்ச் கிங்னு நான் சொல்கிறது. ஸோ தேங்க்யூ டு ஸ்னேகன் சார் அண்ட் மோகன் ராஜன்ஜி. லிரிக்ஸ் சூப்பராக எழுதுனாங்க. அண்ட் the songs have come out very well. All the technicians have done a wonderful job. The 3 pairs சூப்பராக பண்ணியிருக்காங்க. Thank you all very much. படம் சூப்பராக வந்திருக்கு, எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு மை மியூசிஷியன்ஸ், டு ஆல் த ஆர்டிஸ்ட் இந்த மூவி. சார் ரவிமரியா சார் எனக்கு 2007 தெரியும், என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அவர் ஆக்சுவலி. ஸோ படம் ஹியூமரஸாக இருக்கும். ராஜகோபால் சார் டைரெக்ஷன் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு தாட்டி அவர்கிட்ட உட்காரும் போது எவ்வளோ படத்துக்கு அவர் எழுதியிருக்காரு. ஒரு காமெடி சீன் உறவு பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியுது. ஏன்னா சிரிக்க வைக்கிறது சச் எ டிஃபிகல்ட் ஜாப். அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள். பி வாசு சார், பாக்யராஜ் சார், ராஜன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேசிங் திஸ் ஒகேஷன். அண்ட் ஐ வில் ஆல் see you. மதுரையில் நம்ம சக்ஸஸ் பார்ட்டி பார்த்துக்கலாம். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே சொல்கிறது மாதிரி இந்த மேடை எனக்கும் ஒரு முக்கியமான பதிவாக பார்க்குறேன். நம்ம எவ்வளோ படங்களை ஒர்க் பண்ணியிருப்போம், எவ்வளோ பேருக்கு எழுதியிருப்போம். சின்ன வயசில் பள்ளிக்கூடம் போகும்போது கிராமங்களில் கொண்டாந்து செங்கிப்பட்டி கமலா தேட்டரில் அங்கேயும் ஒரு கமலா இருந்துச்சு, ஒரு டூரிங் டாக்ஸ். அப்போ எந்த போஸ்ட் ஓட்டினாலும் கவுண்டமணி செந்தில்னு இருக்கும். அப்போ இவ்வளோ அவங்களோட உயரம் இவங்களுடைய ஆளுமை தெரியாது. ஆனால் பசங்க எல்லாருமே சொல்லி கவுண்டமணி செந்தில் படம்டா போலமாடா அப்படிம்பாங்க. கதாநாயகன் தெரியாது, கதாநாயகி தெரியாது, இயக்குனர் தெரியாது, என்ன கதை தெரியாது. ஆனால் அந்த பேரை கேட்ட உடனே படத்துக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு கூட்டத்தில் நானும் ஒருத்தனாக இருந்தேன். அதனால் இந்த படத்தில் வந்து நாங்கள் இந்த மேடையில் நிற்கிறது நான் ரொம்ப ப்ரிசியஸாக நான் நினச்சிட்ருக்கேன். ரெண்டாவது, ஐயா கவுண்டமணி ஐயா அவர்களை பற்றி பேசணும்னா மணிக்கணக்கில் பேசலாம். ஏன்னா அவர் ஒரு காலகட்டத்தில் அந்த சினிமாவுக்கு நான் வந்ததுக்கு பிறகு நிறைய மனிதர்களை பற்றி படிக்க போகும்போது பார்த்தா கதாநாயகர்களை நம்பி எடுத்தார்களோ இல்லையோ, ஐயா கவுண்டமணியை பற்றி நம்பி எடுத்த தயாரிப்பாளர்கள் ஏராளமான பேர் திரையுலகில் இருந்துட்டுருக்குறாங்க. அவர் கால்ஷீட் இருக்குன்னா படம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம். அதே போல் இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எவ்வளோ பெரிய நிகழ்வுகளை கூட ஒரு புன்னகையால் கடந்து போகலாங்கிறத வந்து அழகாக சொன்னது அவர் தான். இன்றைக்கி உலகத்திலேயே மிகப்பெரிய சர்வாதிகாரியாக நினைக்கப்பட்ட ஹிட்லரையே ஒரு நகைச்சுவை நடிகன் தான் ஈஸியாக வந்து ஒரு கேளிக்கை சிரிப்பால் கடந்து போனோம். சார்லி சாப்ளிங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகன். அவன் பெயரை சொல்கிறதுக்கே பயப்பட்டுச்சு உலகம். ஹிட்லர்னு பெயரை சொல்கிறதுக்கு பயப்பட்டுச்சு. ஆனால் ஒரு நகைச்சுவை கலைஞன் திரையில் நின்று சாதாரணமாக போகிற போக்கில் தூசியை தட்டி வர்றது மாதிரி ஒரு ஒற்றை புன்னகையால் கடந்து போனான். அந்த விஷயத்தை அப்படியே மொழி மாற்றி தமிழ் திரை உலகத்தில் பார்த்தீங்கன்னா இவர் எவ்வளவு பெரிய விஷயங்களையும் ஈஸியாக ஒற்றை சிரிப்பில் கடந்து போக கற்றுக் கொடுத்தவர் ஐயா கவுண்டமணி ஐயா அவர்கள். அவருடைய படத்தில் இன்றைக்கி நானும் ஒரு ஓரத்தில் ஒரு புள்ளியாக இருக்கேங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படத்துக்கு நான் இங்கே இருக்கிறதுக்கான காரணமானது வந்து இயக்குனர் ராஜகோபால் சார். அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன கதாநாயகனை வச்சு படம் எடுக்கிறதுக்கு ஒரு கதை சொல்ல வந்தார். அன்னையிலேருந்து நாங்கள் சிறந்த ஒரு நட்போடு நாங்கள் அங்கே பழகிட்டு இருக்கிறோம். அப்போ நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம், ஆனால் கவுண்டமணி ஐயா பேசின பஞ்சு டைலாக்லாம் வச்சு ஒரு பாட்டு பண்ணலாமான்னு. எடுத்தோம்னா கொட்டுது, ஒரு 50 பாட்டு பண்ணலாம் போல இருக்கு, அவ்வளோ நகைச்சுவைகள். ஆனால் எல்லாத்தையும் ஒரு அடக்க முடியாது இல்லையா, ஒரு சங்குக்குள் சமுத்திரத்தை அடைக்க முடியாத மாதிரி ஒரு சின்ன துளி இந்த படத்துக்கு எதெல்லாம் தேவையோ எதெல்லாம் வேணுமோ அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப சிரமப்பட்டோம். அந்த டயலாக்கை மட்டும்தான் ஒரு வார்த்தை கூட நான் யோசிக்கவே இல்லை. அண்ணன் ஏற்கனவே பேசி வச்சுட்டாங்க. நாமெல்லாம் ரசித்த வரிகள், ரசித்து கைத்தட்டின வரிகள், அதையெல்லாம் எங்கெங்கே கோக்கணுங்கன்ட்டு இயக்குனர் இசையமைப்பாளர் சித்தார்த்த கூட உட்காந்து அந்த பாட்டை பண்ணோம். எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் கேட்கும் பொழுது வீட்டிலையும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த பாட்டு எழுதும்போது நம்புறீங்களே இல்லையோ ஒரு 50 பக்கம் எழுதியிருப்பேன் அதுக்கு. ஏன்னா அவ்வளோ டயலாக்லேருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சேகரித்து ஒரு அழகான ஒரு ரசனைக்குரிய ஒரு பாடலாக கொடுத்தோம்.
அதே மாதிரி ஒரு கமர்ஷியல் சாங் வழக்கமாக ஸ்னேகனாக ஒரு கமர்ஷியல் சாங் கொடுப்பாங்க, அப்படியே ஒரு முத்திரை குத்தி வச்சுருக்காங்க. அதனால் இந்த படத்தில் 2 பாட்டு எழுதியிருக்கிறேன். அதை மீறி இந்த 2 பாட்டு எழுதுறது படத்துக்கு நம்ம வந்து இந்த ஒரு பாடலாசிரியர் நிற்கிறதை விட கவுண்டமணி ஐயாவுடைய நான் சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் ரசித்த ஒரு மகா கலைஞனுடைய ஒரு படத்தில் நானும் இருக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. எனவே 1000 நடிகர்கள் வந்தாலும் அடுத்த தலைமுறை நடிகர்கள் அவர்களை ஓரங்கட்டி கொண்டு இருக்கிறார்கள். எல்லாருக்கும் மாற்று இருக்கிறது, ஐயா கவுண்டமணி ஐயாவுக்கு மட்டும் எப்போதும் மாற்றே இல்லை. ஒரே ஒரு கவுண்டமணி தான், ஒரே ஒரு ஜாம்பவான் தான். ஏன்னா அவரோட இடத்த யாராலும் நிரப்ப முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் திட்டினா மட்டும்தான் யாருக்கும் கோபம் வராது, அவர் கிண்டல் பண்ண மாதிரி தான் யாருக்கும் ஒரு மாதிரி அந்த செய்ய வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா நேசிச்சிட்டோம். பிடிச்சவங்க எவ்வளோ சொன்னாலும் பிடிக்கும் இல்லையா நமக்கு, பிடிக்காதவன் சிரிச்சா கூட நமக்கு பிடிக்காது, ஆனால் பிடிச்சவங்க முறைச்சா கூட பிடிக்கும் இல்லையா. அந்த மாதிரி எல்லாருக்கும் பிடித்த ஒரு கலைஞன், அவரை கொண்டாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இந்த மேடையை பார்க்கும்போதெல்லாம் எல்லாமே ஒரு ரெட்ரோ காலம் திருமணது மாதிரியே இருக்குது. நம்ம வந்து விசில் அடிச்சுக்கிட்டு டூரிங் டாஸில் படம் பார்க்கும்போது யாரையெல்லாம் ஆகாய மாதிரி அண்ணாந்து பார்த்தோம், அவ்வளவு ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க. அந்த மேடையில் எனக்கு ஒரு நாற்காலி கிடைத்ததற்காக தயாரிப்பாளர், இயக்குனர், இசையமைப்பாளர், என் கூட சேர்ந்து எழுதின அன்பு தம்பி மோகன்ராஜ் எல்லாருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம், நன்றி. அது மாதிரி இந்த ஒத்த ஒட்டு முத்தையா படத்தை வாழ்த்த வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. அது மாதிரி என்னோட படத்தில் 36-37 ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே வெளியே வாங்குகிற சம்பளத்தை விட எனக்காக கம்மியாக பாதி சம்பளம் அப்படி பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இந்த படம் முடிகிற வரைக்கும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, அவங்களுக்கும் நன்றி. இந்த படம் உருவானதே ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். அதை வந்து நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும். எப்படின்னா, நான் வேறு ஒரு படத்துக்காகத்தான் டிஸ்கஷன் அது இதுன்னு ஒரு வருஷமாக போய்கிட்டு இருந்தேன். நம்ம சிங்கமுத்தண்ணே அவங்க ஆஃபீஸ் வளசுறவக்கம், அங்கே தான் அவர் பையன் வாசன் கார்த்திகை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு அவங்க சொந்தக்காரர் தான் ப்ரொடியூசரு. தேவர் ஹோட்டல் அப்படின்னு ஒரு படம், அதுக்கு தான் நாங்கள் ஒரு வருஷமாக ஸ்கிரிப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு எதிர்பாராத விதமாக இந்த ப்ரொடியூசர் அவங்க வந்தாங்க. அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னா, என் மனைவி வந்து உடல்நிலை சரியில்லாமல் கிட்னி ப்ராப்ளம், அதில் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு அட்டெண்டர் கூடவே இருக்கணும், எந்த நேரமும் மாஸ்க் போட்டு மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒரு ஆஃப் டே, என் பையன் ஒரு ஆஃப் டே அப்படி தான் பார்த்துக்குவோம் கேஎம்சியில். அந்த நேரத்தில் பழனியில் என்னோடய அக்கா மகன், அவனுக்கு ஃப்ரெண்டு நம்ம கோவை லட்சுமிராஜன் அவர்கள், அவர் மூலமாக அவர் சினிமா பண்ணணுன்ற ரொம்ப நாள் ஆசை. அவருக்கு வந்து பெங்களூர் நம்ம மெயின் ப்ரொடியூசர் ரவிராஜா சார் ஃப்ரெண்டு. இப்போ ஒரு நாள் இந்த கொரோனா டைமில் நான் ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீட்லேயே எல்லாம் பண்ணியிருந்தேன். அன்னை கவுண்டமணி அண்ணன் வந்து 2 நாளைக்கு ஒருக்கா எனக்கு எப்படியாவது ஃபோன் பண்ணுவார், இல்லை நான் பண்ணுவேன், பேசுவோம். என்னப்பா இப்படி மாதக்கணக்கில் சிறையில் அடைச்ச மாதிரி அடைச்சி போட்டாங்க, கொரோனாங்கிறாங்க, நீ என்ன பண்ணுற, எப்படி உனக்கு பொழுது போகுதுன்னு அண்ணன் என்னை கேட்டார். இப்போ நான் சொன்னேன், அண்ணே டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு 2 ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்கேண்ணே, கொரோனா முடிஞ்சோன்னு தான் அது போய் ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லணும் அப்படின்னு. அப்படியா, அதில் ஒரு கதையை சொல்லி பார்க்கலான்னாரு. ஃபோன்லேயே சொன்னேன், இந்த மாதிரினே 3 பொண்ணு, அப்பா அம்மா, அண்ணன் தம்பிக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணுங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் 3 வேறு பசங்களை லவ் பண்ணிடுச்சு. அவங்க கல்யாணம் பண்ணாங்களா பண்ணலையா, நீங்கள் பண்ணி கொடுத்தீங்களா இல்லையா, நீங்கன்னு சொல்லலை, அந்த அப்பா கேரக்டர் பண்ணி கொடுத்தாரா இல்லையா அப்படின்றது ஒரு கதை அப்படின்னு சொன்னேன். ஏப்பா நல்லா இருக்கேப்பா, ஃபேமிலியெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது, இது நான் பண்ணலாமே அப்படின்னாரு. தாராளமாண்ணே, உங்களுக்காகத்தான் பண்ணினேன்னு அப்போ ஒரு பொய்யை சொன்னேன். அதை இப்போ இங்கே சொல்கிறேன் அண்ணங்கிட்ட, உங்களுக்காகத்தான் பண்ணினேன் அப்படின்னு. உடனே சரிப்பா, ஆனால் ஒரு சிக்கல்னாரு. என்னென்ன அப்படின்னு, அப்பா 3 பசங்கன்னு சொல்கிறியே, நான் அப்பாவை நடிச்சது இல்லையேன்னாரு. அதாவது அவர் கதாநாயகனுக்கு ஈக்குவல் ஹீரோவாக தான் நிறைய நடிச்சிருக்காரு, உங்களுக்கு தெரியும். டாட்டா, பிர்லா, அப்படியே வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கிறவர் வந்து நான் அப்பாவை நடிக்க மாட்டேப்பா, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாரு. அவர் இந்த பொண்டாட்டி சொன்னால் கேட்டுக்கணுக்கு அப்புறம் அப்பாவை நடித்தது இல்லை. இப்போ நான் சொன்னேன், ஏன்னா அப்பாவை அண்ணன் ஆக்கிடலாம்னே, 3 தங்கச்சி அவ்வளோதானே அப்படின்னு. இப்போ பண்ணிடலாம்ல, ஓகே சரி ராஜகோபால், கொரோனா முடிஞ்சோன்னா நீயும் தயாரிப்பாளர் தேடு, நானும் தேடுறேன், எது ஒர்க் அவுட் ஆகாத பண்ணிக்கலாம் அப்படின்னு விளையாட்டாக சொன்ன விஷயந்தான்.
கரெக்டாக கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கோவை லட்சுமிராஜன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. அவர் மூலமாக ரவிராஜா சார் பழக்கம் ஏற்பட்டது. அவங்க 2 பேரையும் நான் கவுண்டமணி அண்ணன்கிட்ட அறிமுகப்படுத்தினேன். அதுக்கப்புறம் கதை சொல்லணுன்னொன்னு சிங்கமுத்தண்ணை ஆஃபீஸில் தான் வர வச்சு நான் கதை சொல்கிறப்ப தான் என் மனைவி சீரியஸாக இருக்காங்க. இன்றைக்கி வாங்கன்னு சொல்லிட்டார் ப்ரொடியூசரு, பெங்களூர்லேருந்து இதுக்குன்னே வந்திருக்காரு. மனைவி எப்படி விட்டு போகிறேன்னு தெரியல. ஆனால் சினிமாவா மனைவியா 30 வருஷமாக நம்ம சினிமாவில் இருக்கோம். மனைவியை கடவுள் பார்த்துக்குவான், நமக்கு சினிமாவும் தான் முக்கியம் அப்படி சொல்லிட்டு அந்த நர்ஸு ஒருத்தவங்ககிட்ட என் ஒய்ஃபை ஒரு 2 ஹவர்ஸு கொஞ்சம் பக்கத்துலேருந்து பார்த்துக்கோங்க, நான் ஒரு முக்கியமான வேலை போயிட்டு வரேன் சொல்லிவிட்டு நேராக என்னோடய ஃப்ரெண்டு ஆர்ட் டைரக்டர் மகேஷும் நானும் நம்ம சிங்கமுத்தண்ணை ஆஃபீஸ் போனோம். அவங்க 2 பேரும் வந்தாங்க. ரவிராஜா சாருக்கும் கோவை லட்சுமிராஜன் சாருக்கும் ஸ்கிரிப்டை சொன்னேன். அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, பிடிச்சிருச்சு. ஒரு 2-3 மாதம் கழித்து நம்ம நிச்சயமாக இதை பற்றி பேசுவோம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அங்கே மகன் வந்து ஹாஸ்பிட்டலில், என்னப்பா நீ பாட்டுக்கு அம்மாவை விட்டுட்டு போயிட்டேன்னா, இல்லைப்பா ஒரு கதை சொல்கிறக்க, இப்பயும் உனக்கு கதை சொல்கிறதா முக்கியமான அப்படின்னு வருத்தப்பட்டான். அதுக்கப்புறம் 1 வாரம் தான் என் மனைவி இறந்துட்டாங்க. அந்த தகவல் வந்து ரவிராஜா சாருக்கும் லட்சுமிராஜன் அவங்களுக்கு தெரிஞ்சது. அப்போ அவங்க 2-3 மாதம் கழித்து பண்ணலான்னு சொன்ன படத்தை ஒரு ராஜகோபால் வந்து மனைவி பிரிஞ்ச ஏக்கத்தில் இருப்பார், இப்போவே ஆரம்பித்தோம்னா அவருக்கு அதில் ஒரு வருஷம் இதாகும், கொஞ்சம் மனைவியை மறந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகுன்றதுக்காக அவங்க இமிடியேட்டாக ஆரம்பிக்கலான்னு சொல்லி ஆரம்பித்தது தான் இந்த படம். இப்போ ஒரு நல்ல விதமாக வந்திருக்கு. இதுக்கு நான் அந்த ரவிராஜா சாரும் கோவை லட்சுமிராஜன் மறக்க முடியாது. அது மாதிரி கவுண்டமணி அண்ணன் என்னோட இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் 30 வருஷம் அண்ணனுக்கு நான் 70 படம் எழுதியிருக்கேன். மீதி மற்ற நடிகர்கள் வடிவேல் விவேக் இவங்களுக்கெல்லாம் ஒரு 40 படம் எழுதியிருக்கேன். ஆனால் முயற்சிகள் நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது ஒன்று தான் நான் அந்த டைரக்டர் யூனியனில் இருக்கிற இன்றைக்கி இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அசோசியேட் டைரக்டர்ஸ்க்கெல்லாம் நான் சொல்கிற ஒரே விஷயம், மனசு தளர விடாதீங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நாளைக்கு உங்களுக்கு திறமை இருந்து உங்கள் கதை மேலே நம்பிக்கை இருந்தால் அது படமாகும்.